அந்த பாவப்பட்ட காசுல வாங்குற வீட்லயா நான் உங்க கூட குடும்பம் நடத்த போறேன்? இந்த ஜென்மத்துல கிடையாது. நான் செத்தா அந்த பணம் கூட அந்த வீட்டுக்குள்ள நுழைய. இத பார், அந்த இடத்தை நான் வாங்கியே தீருவேன். என்னை எதிர்த்து மோதி உன்னால ஜெயிக்கவே முடியாது. உங்களை ஜெயிக்க நான் நினைக்கலைங்க. ஆனா நீதியை உங்ககிட்ட தோக்க நான் விட மாட்டேன். என்னடி நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசுற? அப்போ என்ன எழுத்து நிக்க போறியா? நிப்பேன், நிச்சயமா நிப்பேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நிச்சயமா நிப்பேன். ஏய், உன்ன மாதிரி 1000 தமிழரசிங்களை நான் சமாளிப்பேன். என் வழியில நீ குறுக்க வராத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சட்டம் தெரிஞ்சவன்ற அகங்காரத்துல என்ன மீறி ஏதாவது சில்மிஷம் பண்ணின, எந்த சட்டத்துக்காக நீ போராடுறியோ அந்த சட்டத்தை வச்சே உன் தாலிய நான் இறக்கிடுவேன். கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி கூண்டிலே நிற்கிற இந்த சிறுமியை பார்த்து நீங்க திகைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. Your Honor, I'm sorry for the delay. அமுதாக்காக நான் வாதாட விரும்புறேன். என்ன தலை குனிய வைக்கணும்னு வந்திருக்கியா? நீதியும் சட்டமும் தலை நிமிரணும்னு வந்திருக்கேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஆட்சேபனை இல்லாத பட்சத்துல நீங்க வாதாடலாம். எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு யுவர் ஆனர்? நான் சட்டம் படிச்சிருக்கேன். சிங்கம். ஆமா, சிங்கமா அசிங்கமானு கேஸ் முடிஞ்ச அப்புறம் ஜட்ஜி சொல்லுவாரு. ஒன்னும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்க ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். வர வர நாட்டில் வன்முறை தலைவிரிச்சாடுது. சின்ன சின்ன பசங்க கையில எல்லாம் கத்தி, துப்பாக்கி, கஞ்சா, போதை, சிகரெட். இளைய சமுதாயமே கெட்டு போச்சு. இதுக்கு சரியான உதாரணம் தான் இந்த அமுதா. இந்த சமுதாயத்துல முளைச்ச விஷ செடி இந்த அமுதா. பாரத தேசத்தை கெடுக்க முளைச்ச பார்த்தீனிய செடி இந்த பாப்பா. யார் இந்த அமுதா? அந்த பச்சை குழந்தைக்கு யமனா எங்கிருந்து வந்தா? யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் பாஸ்கர் அவருக்கு பிறந்த பிஞ்சு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தவ தான் இந்த அமுதா. மிஸ்டர் பாஸ்கரே அவர் வாயால சொல்வார். சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கர், இந்த சம்பவம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது? உங்க வாயாலேயே இந்த கோர்ட்டுக்கு சொல்லுங்க. மிஸ்டர் பாஸ்கர், நீங்க குழந்தையை இழந்த வேதனையும் வலியும் இந்த கோர்ட்டுக்கு புரியுது. இருந்தாலும் ஃபீல் பண்ணாம சொல்லுங்க. சார், குழந்தை பச்சை குழந்தை சார். விட்டுட்டு வேலைக்கு போயிருந்தேன். என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாதவங்க, அதனால குழந்தைய பார்த்துக்க வேலைக்காரி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இது வந்து செல்வி தான். அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அன்னைக்கு செல்வி வேலைக்கு வரல. அவ மக அமுதா தான் வந்தா. அவ ஏற்கனவே 2-3 தடவை என் வீட்டுக்கு வந்தப்ப திருடி இருக்கா சார். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இல்ல சார், சார் நான் திருடல. இவர் போய் சொல்றாரு. அம்மா அம்மா, இவர் என்னென்னமோ சொல்றாருமா. எனக்கு பயமா இருக்குமா. நம்ம இங்க இருந்து போயிடலாமா? சார் நான் திருடல சார்.
அமுதா என் வீட்டுக்கு வந்தா ஏதாவது திருடுவான்னு சொல்லி நான் அவளை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த கோபம் என் மேல அமுதாவுக்கு ரொம்ப நாளா இருந்திருக்கு. என்னை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கா. அது எனக்கு தெரியாது சார். அன்னைக்கு நான் இல்லாதப்ப வந்திருக்கா. குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லி பால் பூட்டில இருந்த பாதி பாலை அமுதாவே குடிச்சிட்டு மீதி பாலை குழந்தைக்கு கொடுத்துருக்கா. அதுவும் டிவியில படம் பார்த்துட்டே கொடுத்துருக்கா. குழந்தை பொறையேறி அழுதுருக்கு. படம் பார்த்துட்டு இருந்த அமுதாவுக்கு குழந்தை அழுது ரொம்ப தொல்லையா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல குழந்தையோட பசி அழுகையை தாங்காம என்னை ஏன் படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்றேன்னு அந்த கண்ணாடி பால் புட்டியால குழந்தை மண்டையில அடிச்சிருக்கா. என் மேல இருந்த கோவத்துல இப்படி செஞ்சிருக்கா யுவர் ஆனர். குழந்தை மயங்கி விழுந்திருக்கு. உடனே பயந்து பால் புட்டில இருந்த மீதி பாலை குழந்தை மூக்கிலையும் வாயிலையும் ஊத்திருக்கா. அதுல குழந்தை பொறையேறி செத்து போச்சு. நான் வந்ததும் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அது பொறையேறி செத்து போச்சுன்னு ஒரு நாடகம் ஆடிட்டா. நான் பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். என் குழந்தைய அநியாயமா கொன்னுட்டா சார். கொன்னுட்டா சார். மிஸ்டர் பாஸ்கர், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். யுவர் ஆனர், இதை கேட்கும்போது நமக்கே ரத்தம் கொதிக்குது. படம் பார்க்கிற ஒரு மோகத்துல ஒரு பச்சை குழந்தையோட உயிரை வன்முறையா அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, இப்ப இல்லைன்னு வேற சாதிக்கிறா. இந்த வயசுல பொய் பேசுறா. ஏ அமுதா, கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு. அந்த அங்கிள் வீட்டுல டிவி இருக்கா இல்லையா? இருக்கு. நீ டிவி பார்த்துக்கிட்டு இருந்தியா இல்லையா? பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைக்கு புட்டி பால் கொடுத்தியா இல்லையா? கொடுத்தேன். யுவர் ஆனர், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இவ குழந்தைக்கு புட்டி பால் கொடுக்கும்போது படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு. அது இவளுக்கு தொல்லையா இருந்திருக்கு. அதனால குழந்தைய அந்த பாட்டிலாலேயே அடிச்சு கொன்னுட்டா. இல்ல சார், இல்ல சார். ஆமா ஆமா ஆமா. யுவர் ஆனர், இந்த மாதிரி சம்பவம் வன்மையா கண்டிக்கப்பட வேண்டியது. சின்ன வயசுலேயே வன்முறை. இப்படிப்பட்டவர்கள் தான் பின்னால வளர்ந்து விஷ கிருமிகளாகவும் சமூக விரோதிகளாகவும் மாறி மனித உயிர்களை பறிக்கிறாங்க, நாட்டுல குண்டு வைக்கிறாங்க, தேச துரோகிகளா மாறுறாங்க. அமுதா டிவி பார்க்கணுன்றதுக்காக பச்சை குழந்தைய அடிச்சு கொன்ன சம்பவம் மக்கள் மனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால யுவர் ஆனர், நீங்க கொடுக்க போற தண்டனை மத்தவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இந்த அமுதாவுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுத்தா கூட தப்பு இல்லை யுவர் ஆனர். அது நியாயமும் கூட. ஆனா வேண்டாம், அதிகபட்சமா இந்த அமுதாவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தா போதும். That's all, Your Honor. Defense lawyer, you can proceed. எஸ் யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இன்னைக்கு இடம் பெற்றிருக்காரு. ஏன்னா பால்வடிய முகம் கொண்ட ஒரு சிறுமிய 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு இளந்தளிருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ற முதல் வக்கீல் உலகத்திலேயே இவராத்தான் இருக்க முடியும். நல்ல வேளை நீங்க ஜட்ஜ் ஆகல. இல்லனா நாட்டுல ஒரு குழந்தை உசுரோட இருந்திருக்க முடியாது. Objection, Your Honor. Please ask the defense lawyer to mind her words. நீங்களும் ஒரு ஃபேமிலி மேன். இந்த வயசுல உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. தூக்கு தண்டனையா, தூக்கு தண்டனை. Your Honor, என்ன விமர்சனம் பண்ணது அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த கேஸ்ல வாதாட சொல்லுங்க அந்த அம்மாவை. Defense lawyer, you proceed. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. எஸ் யுவர் ஆனர். இந்த கேஸுக்காக இவங்களை விசாரிக்கணும் அவங்கள விசாரிக்கணும்னு கனம் கோற்றார் அவருடைய பொன்னான நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. இங்க இருக்காரே மிஸ்டர் பாஸ்கர், அவர் ஒரு கொழுத்த பணக்காரர். அவருக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னதை நம்பி சித்ரான்னு ஒரு பொண்ணோட அவர் அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க பர்சனல் டீடைல்ஸுக்கு போக நான் விரும்பல.
மிஸ்டர் பாஸ்கருடைய கேர்ள் ஃப்ரெண்டு சித்ரா ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட பணத்தை வச்சு தான் இவர் தன்னுடைய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. அந்த சமயம் பார்த்து மிஸ்டர் பாஸ்கருடைய வைஃப் ரேகா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இது தெரிஞ்சு போன சித்ரா மிஸ்டர் பாஸ்கரோட சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டையின் பேர்ல தன்னோட வைஃபோட கருவை கலைக்கணும்னு மிஸ்டர் பாஸ்கர் நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. அது நடக்காம போய் மிஸ்ஸஸ் ரேகா குழந்தைய பெற்றிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச சித்ரா தன்னுடைய பணத்தை திரும்பி கேட்டிருக்காங்க. பிறந்த குழந்தையால தனக்கு என்னைக்குமே பிரச்சனை தான் மிஸ்டர் பாஸ்கர் தன்னுடைய குழந்தைய கொன்னுட்டார். அந்த பழிய இந்த அப்பாவி பொண்ணு அமுதா மேல ரொம்ப ஈஸியா போட்டுட்டாரு. ஏன்னா இந்த பொண்ணு தானே அந்த குழந்தைய பாத்துக்குது அப்படின்ற ஒரு பெரிய உண்மையையும் வாதமா இந்த கோர்ட்ல நான் வைக்க போறதில்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எப்ப அப்ஜெக்ஷனு? நான் இவ்வளவு பெரிய மகாபாரத கதையை சொன்னதுக்கு பிறகா? யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் தன்னுடைய குழந்தையை தானே கொன்னுட்டாருன்னு சொன்ன கதை ரொம்ப அபத்தமா இருக்கு. இந்த உலகத்துல யாராவது தன்னுடைய குழந்தையை தானே கொன்னுட்டு கோர்ட்டுக்கு வருவாங்களா யுவர் ஆனர்? மோகன் சர்மா மாதிரி ஒரு யமகாதக வக்கீல் இருக்கும்போது எவன் வேணா எதை வேணா செஞ்சுட்டு கான்ஃபிடென்ட்டா கோர்ட்டுக்கு வருவான் யுவர் ஆனர். என்ன பேசுறா இவ? நம்மள புகழ்றாள திட்டுறாளன்னு தெரியலையே. சார், நான் என் குழந்தைய கொலை பண்ணல சார். அமுதா தான் கொன்னா. டிஃபென்ஸ் லாயர், கம் டு த பாயிண்ட். எஸ் யுவர் ஆனர். நீங்க பாஸ்கரையும் அமுதாவையும் விசாரிக்க போறீங்களா இல்லையா? நோ யுவர் ஆனர். அவங்கள நான் ஒரு கேள்வி கூட கேட்க போறதில்லை யுவர் ஆனர். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. அதனால அவங்கள எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. யோ சார், என்னையா இவ குழப்பறா? ஒரு கன்றாவியும் புரிய மாட்டேங்குதே. கத்துக்குட்டி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. உனக்கு ஏதோ புரியுதா? எனக்கு எதுவும் புரியல சார். ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு அடி சார். சிறப்பால. எங்கிட்ட ஜூனியரா வேலை சரியா இல்ல அவங்ககிட்ட சரியா? அவங்கள மட்டும் இல்லை யுவர் ஆனர். மிஸ்டர் பாஸ்கருடைய வைஃப் மிஸ்ஸஸ் ரேகா தன்னுடைய கருவை கலைக்கிறதுக்கு கணவன் என்னெல்லாம் முயற்சி பண்ணான், என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணான்னு சொல்றதுக்கு இங்க கோர்ட்டுக்கே ரெடியா வந்திருக்காங்க. ஆனா அவங்களையும் விசாரிக்க போறதில்லை. மிஸ்டர் பாஸ்கர் சித்ரான்ற பெண்மணியோட ஒரு அஃபேர்ல இருக்காருன்னு சொன்னேனே, அவங்களும் இங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. தங்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படிலாம் தன்னை ஏமாத்திருக்காருன்னு சொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களையும் நான் விசாரிக்க போறதில்லை. மிஸ்டர் பாஸ்கர் தன்னுடைய வாக்குமூலத்துல அமுதா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து குழந்தை அழுதுச்சு, இரிட்டேட் ஆயிட்டு அந்த கிளாஸ் ஃபீடிங் பாட்டிலால குழந்தை மண்டையை அடிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிளாஸ் ஃபீடிங் பாட்டில் குழந்தை மண்டை மேல பட்டிருக்கணும்னா காயம் விழுந்திருக்கணும். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த மாதிரி ஒரு காயமே இல்லை. இப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை கூட கனம் கோற்றார் அவர்கள் முன்னாடி நான் வாதமா வைக்க போறது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன செய்யறதா உத்தேசம்? யுவர் ஆனர், ஒரே ஒரு சாட்சிய விசாரிக்க போறேன். ஒரே ஒரு ஆதாரம் தாக்கல் செய்ய போறேன். என்ன ஆதாரம்? அந்த குழந்தைய பரிசோதனை செஞ்ச போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ் தரப்புல ஏற்கனவே இந்த கோர்ட்ல தாக்கலாயிருக்கு. பாஸ்கர் வாக்குமூலத்துல அமுதா கோவத்துல கிளாஸ் ஃபீடிங் பாட்டிலால குழந்தை தலையில அடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணிருந்தா பெரிய காயம் மண்டையில ஏற்பட்டிருக்கணும். ரிப்போர்ட்ல அதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா அது பாட்டிலால தான் அடிச்சிருக்கலாம், ஆனா காயம் ஏற்படல. அதனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இல்ல. பாட்டிலால அடிச்சதுனால தான் காயம் ஏற்பட்டு குழந்தை இறந்துருச்சுன்னு பாஸ்கர் சொல்லியிருக்காரே. அது குழந்தை இறந்த துக்கத்துல ஒரு டென்ஷன்ல தவறுதலா சொல்லியிருக்கலாம்ல. அவர் தப்பா சொல்லல. நீங்க தாக்கல் செஞ்சிருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ். இட் இஸ் a forged report. How dare you? I challenge you. நீங்க சப்மிட் பண்ணிருக்கிற ரிப்போர்ட் போலி ரிப்போர்ட். நான் கொடுக்க போற ரிப்போர்ட் தான் உண்மையான ரிப்போர்ட். Objection, Your Honor.
I object to the irresponsible behavior of the defense lawyer. வாய் முடுங்க. யுவர் ஆனர், இப்ப நான் கொடுக்கிறது தான் ஒரிஜினல் ரிப்போர்ட். Your Honor, இப்போ இவங்க சப்மிட் பண்ணது போலியானது. இட்ஸ் a fraud. டிஃபென்ஸ் லாயர் உங்களை குழப்பறாங்க. நான் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டாக்டர் மாணிக்கம் கொடுத்தது. அதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட். யுவர் ஆனர், இப்ப நான் சப்மிட் பண்ணிருக்கிற ரிப்போர்ட் டாக்டர் மாணிக்கம் கொடுத்த ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். வாட் இஸ் திஸ்? ஒரே டாக்டர் 2 விதமான ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஒரு ரிப்போர்ட்ல பாய்சன் இருக்கு, இன்னொரு ரிப்போர்ட்ல குழந்தை மூச்சடைச்சு செத்து போயிருக்குன்னு இருக்கு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதுல எந்த ரிப்போர்ட் உண்மை? யுவர் ஆனர், நான் முதல்லயே சொன்னேனே, ஒரே ஒரு சாட்சியை விசாரிக்க விரும்புறேன்னு. அந்த சாட்சி தான் டாக்டர் மாணிக்கம். மதிய உணவுக்கு பிறகு வழக்கு தொடரும். வாமா. சுவாமிநாதன் சார் சொல்லுங்க சார். அறிவு இருக்கா உனக்கு? கோர்ட்ல உன் இஷ்டத்துக்கு கதை பேச ஆரம்பிச்சிட்ட. இது என்ன அரசியல் கூட்டம் நினைச்சியா? அரசியல்வாதி தான் கையில மை கிடைச்சா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி பேசிட்ட நீ. இல்ல சார், அமுதா மேல ஏதாவது ஸ்ட்ராங்கா சொன்னா ஜட்ஜி நம்புவார்னு சொல்லி தான் அப்படி சொன்னேன். இடியட், உன் விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேனா? அந்த அந்த அமுதா குழந்தைய கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டான்னு நான் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீ என்னடா பாட்டில்? நீ பாட்டில்ல மட்டும் பாட ஊத்துறியா? என்னோட ப்ராஜெக்ட்லயே பாட ஊத்திட்ட. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் சார். ஆமா, உணர்ச்சி வசப்பட்ட. இப்ப அவ உணர்ச்சி வசப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கால, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? பாட்டில் எடுத்து மண்டையில அடிச்சா காயம் வரும். ஆனா நம்ம கொடுத்த ரிப்போர்ட்ல இந்த காயம் இல்லையே. இப்ப அந்த காயத்தை எங்க கொண்டு வருவேன்? எங்க இந்த காயம்னு கேட்டிருக்காங்களே. அதை நான் யோசிக்கவே இல்லை சார். என்ன யோசிக்கலையா? இந்த மோகன் சர்மா கிட்ட வரவங்க எல்லாம் ஃபீஸை எப்படி கொடுக்கணும்னு மட்டும் தான் யோசிக்கணும். மத்ததெல்லாம் இந்த மண்டை யோசிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வா சார், நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் மாணிக்கத்தை கூட்டிட்டு வந்துட்டேன் சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் ரெடிகுலஸ். யோ, இதை நான்லையா உனக்கு சொல்லணும்? நீயும் உன் பொண்டாட்டியும் என்ன வச்சு இப்படி ஒரு டபுள் கேம் ஆடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன உளறீங்க? டபுள் கேம் நீங்க விளையாடுறீங்க. காசை கை நீட்டி எங்கிட்ட வாங்கிட்டு 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. யோ, உன் பொண்டாட்டி நம்ம 2 பேரையும் வசமா ஏமாத்தி நல்லா மாட்டி விட்டாயா? உன் பொழப்பும் என் பொழப்பும் நாரி போச்சு. தமிழரசி அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? சத்தியமா உனக்கு புரியல? உன் பொண்டாட்டி தமிழரசி நம்ம 2 பேரையும் தூக்குல மாட்டி விட்டாயா? என்ன சொல்றீங்க? இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சரியா 1 மணி நேரம் முன்னாடி என்ன பார்க்கறதுக்கு வந்தாயா? தமிழரசி உங்களை பார்க்கறதுக்கு வந்திருந்தாளா? ஆமாயா. வாமா தமிழரசி, எப்படி இருக்க? டாக்டர், ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். நீங்க தான் உதவி பண்ணணும் டாக்டர். நான் உதவி பண்ணணுமா? என்னாச்சு? என்ன வேற ஏதோ அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னியாமே. ஆமா டாக்டர், இந்த பாஸ்கர் கேஸ்ல என் ஹஸ்பண்ட் மோகன் சர்மா அவருக்காக வாதாடுறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா. அமுதா அந்த குழந்தைய அடிச்சு கொல்லல, பாஸ்கர் தான் விஷம் வச்சு தன் குழந்தைய கொன்னாரு. அந்த பழிய அமுதா மேல போட்டுட்டாங்க. இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். குழந்தை வயித்துல பாஸ்கர் கொடுத்திருக்கிற பாய்சன் தான் இருக்குன்னு நீங்க முதல்லயே ஒரு உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்க, கரெக்ட் தானே? ஆமா. ஆனா என் புருஷன் அந்த ரிப்போர்ட்டை மாத்தி அமுதா தான் அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொன்னான்னு ஒரு போலியான ரிப்போர்ட்டை தயாரிக்க சொன்னாங்க. நீங்களும் பணம் வாங்கிக்கிட்டு அதை தயார் பண்ணிருக்கீங்க, கரெக்டா?
இதெல்லாம் ஏன் உன் புருஷன் உங்ககிட்ட சொல்றான்? இதெல்லாம் தொழில் ரகசியம்மா. என்ன சார், நானும் வக்கீல் தானே, எனக்கு தெரியாதா? ஏம்மா இதெல்லாம் என்கிட்ட கேட்குற? ஆ, என் புருஷன் திடீர்னு இப்ப கட்சி மாறிட்டாரு சார். அப்படின்னா? அதாவது மனம் திருந்திட்டாரு சார். அவர் இப்போ பாஸ்கர் கேஸுக்காக வாதாட போறதில்ல. அப்போ ஆ, அமுதாக்காக வாதாட போறாரு சார். அமுதாவை காப்பாத்த போறாரு. பாஸ்கர் தான் குழந்தைய விஷம் வச்சு கொன்னார்னு கோர்ட்ல சொல்ல போறாரு. ஏன்? ஆ, நான் இப்போ 2வது குழந்தை பிரெக்னெண்டா இருக்கேன். அது அவர்கிட்ட சொன்னேன். 2 பேரும் ராத்திரி முழுக்க யோசிச்சோம். எனக்கு குழந்தை பிறக்கிற நேரம் இன்னொரு குழந்தையோட பாவத்தை நாம ஏன் சுமக்கணும்னு நான் சொன்னேன். அவரும் ஏத்துக்கிட்டாரு, மனசு மாறினாரு. அமுதாவை காப்பாத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாரு சார். சரிம்மா, அதெல்லாம் ஏன் இப்ப என்கிட்ட சொல்ற? ஆம், முதல்ல ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதினீங்களே, அதான் பாஸ்கரே தன் குழந்தைக்கு விஷம் வச்சு கொன்னார்னு. அந்த ரிப்போர்ட்டை எங்க வீட்டுக்காரரு கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அதை வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பினாரு. டைம் ஆயிடுச்சு சார், கோர்ட்டுக்கு போனோம். கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஏதாவது பிரச்சனை வந்துடாத. வராது சார், அதுக்கு நான் கேரண்டி. சரி, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க மாட்டீங்களா? எது, போலி ரிப்போர்ட்டை எழுத கொடுத்த பணத்தையா? சச்சா, சத்தியமா கேட்க மாட்டோம் சார். அப்ப சரி, இருமா வரேன். இந்தாம்மா. தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா. தேங்க்யூ. நீ அமுதாவுக்காக கோர்ட்ல வாதாட போறதா சொல்லி ஒரிஜினல் ரிப்போர்ட்டை நீ வாங்கிட்டு வர சொன்னதா உன் பொண்டாட்டி கேட்டா, நானும் அதை கொடுத்து தொலைச்சிட்டேன். நீயும் அவளும் ஒரே கேஸ்ல எலியும் பூனையுமா வாதாட போறீங்கன்னு எனக்கு என்னையா தெரியும்? ஷிட் ஷிட், உங்களையும் என்னையும் ஒன்னா ஏமாத்திட்டான் அந்த தமிழரசி. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. இப்போ கோர்ட்ல நான் கொடுத்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டும் இருக்கு, நான் கொடுத்த டூப்ளிகேட் ரிப்போர்ட்டும் இருக்கு. ஆப்பு வச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் நகர முடியாம நான் நிக்கிறேன். ஜட்ஜி கேட்டா என்ன சொல்றது? போஸ்ட்மார்ட்டம் பண்ற என்னையே நார் அடிச்சிட்டீங்களேயா. உங்களை அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை யார் கொடுக்க சொன்னாங்க? உன் பொண்டாட்டி கேட்டான்னு தான் கொடுத்தேன். கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக புருஷனுக்கே துரோகம் பண்ணுவாங்களா? உன் பொண்டாட்டி பண்ணிட்டாயா? தமிழரசி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். I won't leave you. வழக்க ஆரம்பிக்கலாம். டிஃபென்ஸ் லாயர், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், திஸ் இஸ் டாக்டர் மாணிக்கம். டாக்டர் மாணிக்கம், குழந்தையோட கொலை கேஸ்ல நீங்க 2 விதமான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. ஒரு ரிப்போர்ட்ல குழந்தைக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால அந்த குழந்தை இறந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. அதைத்தான் நான் தாக்கல் செஞ்சிருக்கேன். இன்னொரு ரிப்போர்ட்ல குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டாள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. அதைத்தான் ப்ராசிக்யூஷன் கவுன்சில் சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுல எது உண்மையான ரிப்போர்ட் டாக்டர் மாணிக்கம்? சொல்லுங்க டாக்டர், தயங்காம சொல்லுங்க. அதான் லஞ்ச் பிரேக்லயே எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே. சொல்லுங்க டாக்டர் மாணிக்கம், யூ ஆர் வேஸ்டிங் கோர்ட்ஸ் டைம். சொல்லுங்க, அண்ட் யூ ஆர் அண்டர் ஓத். அத மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர். யுவர் ஆனர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல குழந்தைக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையான ரிப்போர்ட். மோகன் சர்மா கொடுத்த ரிப்போர்ட் பொய்யான ரிப்போர்ட். யுவர் ஆனர், மிஸ்டர் பாஸ்கரை விசாரிக்க விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர். மிஸ்டர் பாஸ்கர், குழந்தை விஷம் சாப்பிட்டு தான் இறந்திருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. குழந்தைக்கு விஷம் கொடுத்தது யாரு? அத நீங்களே சொல்லிடுறீங்களா? இல்ல நான் வேற சில ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு வரட்டுமா? ஃபார் எக்ஸாம்பிள், சித்ராவை கூட்டு வரட்டுமா? சொல்லுங்க. இல்ல மேடம், நானே சொல்லிடுறேன் மேடம். என் குழந்தைக்கு நான் தான் விஷம் கொடுத்து கொன்னேன். அந்த பழிய அமுதா மேல தூக்கி போட்டேன். ஆகவே யுவர் ஆனர்,
அமுதா நிரபராதி என்பதால் அவளை விடுவிக்குமாறு வேண்டுகிறேன். ஆனா அதுக்கு முன்னால இங்க சட்டம் படிச்ச சிங்கம் ஒண்ணு இருக்குது. அவருக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டுக்கோங்க யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எனி அப்ஜெக்ஷன்? நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். பாஸ்கரை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். தவறான தகவலை தந்து தன் தொழிலுக்கு களங்கத்தை ஏற்படுத்திய டாக்டர் மாணிக்கம் அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யும்படி உத்தரவிடுகிறேன். அமுதாவை நிரபராதி என அறிவித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. கோர்ட்டாரின் நேரத்தை வீணடிக்காமல் உறுதியான ஆணித்தரமான ஆதாரங்களுடன் வழக்கை எதிர்கொண்டு இந்த வழக்கின் உண்மையை தெளிவாக எடுத்துரைத்த டிஃபென்ஸ் லாயர் தமிழரசியை இந்த கோர்ட் மனப்பூர்வமாக பாராட்டுவதோடு அவருடைய சேவை அரசாங்கத்திற்கு தேவை என்பதையும் சம்பந்தப்பட்டவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். ரொம்ப நன்றி. என்னம்மா இது கோர்ட்மா, இப்படிலாம் செய்யக்கூடாது. இல்லைங்கம்மா, என் மகளை எம வாயிலிருந்து காப்பாத்தி கொடுத்துருக்கீங்கம்மா. என் உடம்ப உங்களுக்கு செருப்பா தைச்சு போடுவோமா நானு? இல்ல செல்வி, அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு படிச்ச முட்டாளா, குருடியா, படிச்ச மோகம் கண்ணை மறைச்சபடி நின்னேன். சட்ட புஸ்தகம்தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். நீதியும் நியாயத்தையும் அந்த சட்ட புஸ்தகங்களோட பக்கங்கள்ல அடிச்சு புடிச்சு படிச்சு தேடினேன். ஆனா அந்த நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் ஏழைகளோட கண்ணீர்ல, சிரிப்புல, வேர்வையில, வேதனையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதத்தான் நீ என் கண்ணுல காட்டினம்மா. என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்துட்ட. என்ன நீ புதுசா பிறக்க வச்சுட்ட செல்வி. அதுக்கு உனக்கு நான் தாமா நன்றி சொல்லணும். ஐயோ, என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. என் மகளை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளைய காப்பாத்த உங்க புருஷனையே எதிர்த்து நின்னீங்களேம்மா. இனிமே நீங்க தாமா என் குலதெய்வம். அப்படிலாம் பேசாதீங்க. இப்ப சொல்றேன், அமுதாவை நான் காப்பாத்தினது மட்டும் இல்ல, இனிமே அமுதா ஏன் பொறுப்பு. அவளை நான் படிக்க வைக்க போறேன், பெரிய ஆளாக்குவேன். அமுதா, உனக்கு என்ன வாகனம் சொல்லு? உங்களை மாதிரி பெரிய வக்கீல் ஆகணும். ஒரு குழந்தைக்கு நான் ரோல் மாடலா? நான் ஜெயிக்கணும்னு நினைக்கல, நியாயம் ஜெயிக்கணும் தான் நினைச்சேன். அதுக்காக தான் போராடினேன். அது அவரால் தாங்கிக்க முடியல, எனக்கு தெரியும். ஆம்பளத்தனம், மேல் ஷோவனிசம் அவரை தாங்க விடாது. இந்த போராட்டம் எங்க போய் முடியுமோ? அவர் திருந்தணும். அவருக்கு நல்ல புத்திய, நல்ல வழியை நீ காட்டுப்பா. விபரீதமா
நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது. என் புருஷனை பத்திரமா திருப்பி குழந்தைங்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. இது உன் பொறுப்பு. தமிழரசு, தர்மபத்னி வாடி வெளிய. எங்கடி எங்கடி ஓடி ஒளிஞ்சிருக்க? வாடி வெளிய. என்னாச்சு உங்களுக்கு? கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த கடவுள்கிட்ட போய் என்னடி பேசிட்டு இருக்க? பேரம் பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன பேசுறீங்க? எங்க போயிருந்தீங்க 2 நாளா? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னது என்னது பயந்து போயிட்டியா? ஓடி துரோகி, பச்சை துரோகி, புருஷ துரோகி. துரோகமா? என்னங்க வளர்றீங்க? நான் என்னங்க துரோகம் பண்ண? ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து? ஆமாடி குடிச்ச. 2 நாளா குடின்னு குடிச்ச. ரத்தத்தை குடிக்கணும்னு நினைச்சேன்டி, ஆனா முடியல. அதான் வேற சரக்கு குடிச்சேன். என் ஆத்திரம் தீர குடிச்சேன். ஏண்டி நான் புருஷன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்காம கோர்ட்ல வச்சு எல்லாருக்கும் முன்னாடி நான் அவமானப்படுத்தினல்ல நீ. மோகன், தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க, விட்டுருங்க. நான் அதை அப்பவே மறந்துட்டேங்க. ஆமாடி, நீ மறந்துடுவ. ஏன்னா நீ ஜெயிச்சுட்ட, மறந்துட முடியும் என்னால. ஆனா நான் தோத்து போயிட்டேன் இல்லையா, அதான் என்னால மறக்க முடியல. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? புருஷன் பொஞ்சாதிக்குள்ள என்ன வெற்றி தோல்வி? நானும் ஜெயிக்கல, நீங்களும் ஜெயிக்கல. நீதி ஜெயிச்சது, அவ்வளவுதான். இந்த பாருங்க, ஒருத்தர் மன்னிப்போம், இது எல்லாத்தையும் மறந்துடுவோம். போடலாங்க. என்னடி பேசுற? உனக்கு உடம்பு புள்ள திமிரு, அதனாலதான் இவ்வளவு எகத்தாளமா ஆணவமா பேசுற. உனக்கு இந்த செஷன்ஸ் கோர்ட்ல தானே ஆதரவா தீர்ப்பு வந்திருக்கு. நான் விட மாட்டேன். நான் ஹை கோர்ட்டுக்கு போவேன், வேணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவேன். நான் இந்த கேஸை விட மாட்டேன். முதல்ல பெட்ரூமுக்கு போங்க, போய் படுத்து தூங்குங்க. சாயந்தரம் எந்திரிச்சு டென்னிஸ் கோர்ட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாடி ரிலாக்ஸ் ஆகுங்க. ராத்திரி 2 பேருமா ஃபுட் கோர்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடுவோம். மத்ததெல்லாம் மத்த கோர்ட்டெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இனிமே உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. நான் இனிமே இந்த வீட்டில் இருக்க போறது இல்லை. உன் கூட நான் குடும்பம் நடத்த மாட்டேன். இதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். இனிமே நீ எனக்கு பொண்டாட்டி இல்லை. மோகன் சர்மா உனக்கு புருஷனும் இல்லை. இன்னையோட நம்ம பிரியறோம். இன்னையோட இந்த 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 நிமிஷத்துல இருந்து பிரியறோம். என்ன விளையாடுறீங்க? குடிச்சிட்டு வந்து கண்டத்தையும் வளர வேண்டிய. கோர்ட்ல புருஷனை தோக்க அடிச்சு அவன் மூஞ்சில காரி துப்பி அவனை அவமானப்படுத்த வேண்டியது. அவன் வீட்டுக்கு வந்தவொடனே தாலியை தொங்க விட்டு அதுல மஞ்சள் குங்குமத்தை அப்பி டிராமா போட வேண்டியது. ஏண்டி ரெட்ட விஷயமா போடுற? கயிற்று தாலிய கயிட்டு, நான் கட்டின தாலிய கயிட்டு சொல்றேன்ல. கயிட்டு, நான் கட்டின தாலிய கயிட்டு கயிட்டு சொல்றேன்ல. கயிட்டு ஒரு அமுதாவுக்காக புருஷனிய நீ போட்டு நீச்சல்ல. கயிற்று, நான் கட்டின தாலிய மேல கைய வைக்கிற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. நான் தன்மான உள்ளவ புருஷனாச்சேன்னு பாக்குறேன். இல்ல நடக்கிறதே வேற. முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் நமக்குள்ள இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. தாலிக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அதை கட்டின புருஷன் எனக்கு மதிப்பு கொடுக்க தெரியல. டேய்,
உனக்கு தண்டனை கொடுப்பேன். நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன். ஏய் தமிழரசி, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே காலம் பூரா நீ இந்த தாலியோட தான் இருப்ப. ஆனா வாழ வெட்டியா இருப்ப. இது நாள் வரைக்கும் இது உனக்கு தாலிக்கு. ஆனா இனிமே வாழற வாழ்நாள் பூரா இது உன்னோட தூக்கு கயிறு. இத்தனை நாளா இது உன் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னுமே காலம் பூரா நீ இந்த கயத்துல தொங்க போறடி. அதாண்டி நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை. ஏய், உன்னோட வாழ்நாள் பூரா நீ வாழ வெட்டியா தாண்டி இருக்கணும். குட் பை. குட் பை. குட் பை டி தமிழரசி. குட் பை. குட் பை. குட் பை. மோகன் சர்மாவும் நானும் பிரிச்சோம். நான் சேர்த்து வச்ச ஆசைகளை, கனவுகளை, எதிர்காலத்தை, என் குடும்பத்தை, என் சந்தோஷத்தை, நிம்மதியை, தூக்கத்தை எல்லாத்தையுமே ஒரேடியா வாரி சுருட்டிட்டு போயிடுச்சு விதி. இந்த சுனாமியால எத்தனையோ ஜனங்களுக்கு எத்தனையோ விதமான இழப்புகள், ஏகப்பட்ட நெஞ்சை பிழிகிற கண்ணீர் கதைகள். எல்லாத்தையும் விட எனக்கு பெரிய இழப்பு அமுதாதான். அமுதாவா? அவ என்ன ஆனா? சுனாமில பட்டினப்பாக்கத்துல கடலோரத்துல இருந்த அந்த குடிசை பகுதியும் முழுசா சேதமாயிடுச்சு. 2 நாள் கழிச்சுதான் எனக்கு விஷயமே தெரியும். அங்க போனப்ப அமுதா எங்கேயோ காணாம போயிட்டா. அவங்க அம்மா செல்விய சுனாமி அடிச்சுட்டு போயிட்டு தான் எனக்கு விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த பொண்ணு அமுதாவை நான் எங்கெங்கயோ தேடினேம்மா. அவ வாழ்க்கைய சீர் பண்ணணும்னு துடிச்சேன். அவளை காணவே இல்லை. அன்னைக்கு தொலைஞ்சு போன அமுதா இன்னைக்குதான் பாக்குறேன்னா என் புருஷன் பண்ண பாவத்துக்கு அவளுக்கு நான் பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய பாக்கி இருக்குமா. கட்டாயமா அந்த குழந்தைக்கு நான் செஞ்சே தீருவேன். வா பூஜா, போய் படுக்கலாம். கம். அத்தை, எனக்கு இன்னொரு சந்தேகம். நீ என்ன விட மாட்டியா? என்னம்மா இது? மணி என்ன தெரியுமா? 12 மணி. இல்ல அத்தை, அன்னைக்கு நீங்களும் நானும் மாமா வீட்டுக்கு 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு போனப்போ. ஆமா, உன் பணத்தை கேட்க தானே போனோம். அன்னைக்கு நீங்க லக்ஷ்மின்னு ஒரு பேரை சொன்னதும் மாமா அப்படியே அதிர்ச்சியாகி பயந்து போய் நின்னாரே. அது யாரத்த அந்த லக்ஷ்மி? அது என்ன கேட்காத பூஜா, அது ஒரு பெரிய கதை. எனக்கு தூக்கம் வரல அத்தை. என்ன விளையாடுறியா? நாளைக்கு இளவரசியோட கேஸ் வருது. அவ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறா தெரியுமா? கோர்ட்டுக்கு போகணும். இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்றேன். வா போலாம். வாம்மா இளவரசி, உனக்கு விடிவு காலம் வந்துருச்சு. உன் புருஷனோடையும் குழந்தையோடையும் கூடி சீக்கிரம் நீ சேர்ந்து வாழப்போற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ நிரபராதி, உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன்னு சபதம் போட்டேன். கடவுள் என் கூட இருந்து உதவி பண்ணாரு. சத்தியம் என்னைக்குமே ஜெயிக்கும்மா. God bless you. என் வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றிட்டாருமா. இனிமே நமக்குள்ள பிரிவே வரக்கூடாது. என்ன மன்னிச்சிருமா. நீங்க தான் என்ன மன்னிக்கணும்.
இல்லம்மா, நீதான் என்ன மன்னிக்கணும். மன்னிச்சிடுமா ப்ளீஸ். இல்லங்க. சரிப்பா, சரி சரி, எல்லாரும் மன்னிச்சாச்சு. நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, மன்னிச்சிட்டா. அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா, மன்னிச்சிட்டீங்க. எல்லாரும் மன்னிச்சாச்சு. ஓகேவா? ஆல் forgiven, ஆல் forgotten. ஓகே? இனிமே புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிங்க. அண்ணி, ஓகே? இளவரசி, அபி, என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? இல்ல இளவரசி, இப்பதான் நான் சரியான காரியத்தை பண்ணிருக்கேன். என் மனசுல இருக்க பாரம் இறங்கியிருக்கு. என் குழந்தைய கலைச்சு கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பி இந்த உலகம் என்ன தண்டிச்சிடும். நான் சாகும்போது நிம்மதியா சாவேன். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, உன்னை காப்பாத்துறதுக்கு சட்டத்துல நிறைய வழிகள் இருக்கு. அதனால நீ பயப்படாத. கேஸ் நம்பர் 2071 சார். கார்த்திக் கொலை வழக்கு இளவரசி அபி. எஸ் சார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். யுவர் ஆனர், கார்த்திக் கொலை வழக்குல ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இளவரசி கார்த்திக்க கொலை செய்யல யுவர் ஆனர். அபிதாவும் இளவரசியும் சிநேகிதிங்க. இளவரசிய கற்பழிக்க முயன்றிருக்காரு கார்த்திக். அதை தடுக்கிறதுக்காக, தன்னுடைய சிநேகிதிய காப்பாத்துறதுக்காக புருஷன்னு கூட பார்க்காம அபிதா அவரை அடிச்சிருக்காங்க. அதுல கார்த்திக் இறந்திருக்காரு. இதுதான் நடந்தது யுவர் ஆனர். அபிதாவே உண்மையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அது இந்த கோர்ட்ல நான் இப்ப தாக்கல் செய்ய போறேன். தப்புமே செய்யாம என் ஃப்ரெண்ட் இளவரசி ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. என் புருஷன் கார்த்திக்க கொலை பண்ணது நான் தான். உங்க கணவர் கார்த்திக்க கொலை செஞ்சதை நீங்க ஒத்துக்கிறீங்களாமா? மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். என் புருஷன் கார்த்திக்க நான் தான் கட்டையால அடிச்சு கொலை பண்ணேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.